யாழில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட நட்சத்திர விடுதி. உள்ளே சிக்கிய சட்டவிரோத பொருட்கள். நபர் ஒருவர் செய்த மோசமான செயல். நடந்தது என்ன? திடீரென மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை. நகை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. வெளியான விலை நிலவரம். அடுத்தடுத்து அதிகரிக்கும் விலை நிலவரங்கள். லிட்ரோ எரிவாயு விலையும் அதிகரிக்கிறது. வெளியிடப்பட்ட தகவல். யாழ்ப்பாணம் மணல் காட்டுக்கு சுற்றுலா சென்ற வெளிநாட்டவரை தாக்கிய போலீசார். வெளியான காணொலி. அனுராதபுரத்தில் திடீர் பரபரப்பு. வீட்டிற்குள் அருகில் வந்த 10 அடி நீள ராட்சத முதலை. அச்சத்தில் உறையும் கிராம மக்கள். முருங்கைக்காய் பறிக்க சென்றவருக்கு நேர்ந்த கதி. வயிற்றை துளைத்த இரும்பு கம்பி. கடும் போராட்டத்திற்கு மத்தியில் வைத்தியர்களால் காப்பாற்றப்பட்ட உயிர். இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சர்கள் மேற்கொண்ட அவசர சந்திப்பு. கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள். இலங்கையில் டிஜிட்டல் பண பரிமாற்றம் தொடர்பில் புதிய நடைமுறை. அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கை. மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. திடீரென மயானத்திற்கு சென்று சவப்பெட்டியை தோண்டிய நபர்கள். வெளியான தோண்டியதன் அதிர்ச்சி தரும் காரணம். தீவிர விசாரணையில் போலீசார். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் 97 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. பண்டத்தரிப்பு சில்லாலை பகுதியில் அமைந்துள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்து இந்த மதுபான போத்தல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை நேற்று காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சந்தேக நபராக கைது செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சித்தங்கணி மதுவரி நிலைய அதிகாரிகளினால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விடுதியில் மதுபான விற்பனைக்கு தேவையான அனுமதி இல்லாத நிலையிலேயே இந்த மதுபானங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மொரட்டுவை லட்சபதிய பகுதியில் அடக்கம் செய்யப்பட்ட பெண்ணொருவரின் சடலத்தில் இருந்து நகைகளை திருடும் முயற்சியில் மர்ம நபர்கள் மயானத்தில் உள்ள சவப்பெட்டியை தோண்டியுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக லட்சபதிய பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த தாயாருக்கு இமிட்டேஷன் வகை மாலை, காதணி மற்றும் வளையல்கள் அணிவித்த உடலடக்கம் செய்யப்பட்டதாக முறைப்பாட்டில் மகள் தெரிவித்துள்ளார். தாயார் உயிரிழந்ததை நினைவு கூர்வது செய்ய மயானத்திற்கு சென்றபோது இருவர் சவப்பெட்டியை தோண்டிக் கொண்டிருந்த நிலையில் அவரை கண்டதும் அந்த 2 நபர்களும் தப்பியோடியுள்ளனர். மேலும் உயிரிழந்த பெண்ணின் உடல் மிகவும் விலை உயர்ந்த சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக மயானத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தரை போலீசார் நேற்று கைது செய்தனர். தப்பியோடிய 2 சந்தேக நபர்கள் மொரட்டுவை மாநகர சபையின் ஊழியர்களாக இருக்கலாம் என்பதுடன் மேலும் விசாரணைகள் மொரட்டுவை போலீசார் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் எப்பாவல சதுரஸ்கம பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற சம்பவம் ஒன்று அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 10 அடி நீளமுடைய ராட்சத முதலை ஒன்று வீடொன்றிற்கு அருகில் வந்திருந்த நிலையில் அதனை கிராம மக்கள் இணைந்து பிடித்து வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, நேற்றிரவு தராவ எப்பாவல பிரதான வீதியில் சதுரஸ்கம சந்தி அருகில் இந்த முதலை நடமாடுவதை அப்பகுதி வழியாக சென்ற ஒருவரால் முதலில் அவதானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட கிராம மக்கள் ஒன்றிணைந்து முதலையை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் பிடிக்கப்பட்ட முதலை பாதுகாப்பாக அங்கிருந்த தென்னை மரம் ஒன்றில் கட்டி வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனஜீவராசிகள் அதிகாரிகளிடம் அந்த முதலை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முருங்கைக்காய் பறிக்க சென்ற போது ஏற்பட்ட தீவிர விபத்தில் இரும்பு கம்பி உடலை துளைத்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவரை பதுளை வைத்தியசாலை வைத்தியர்கள் வெற்றிகரமாக காப்பாற்றியுள்ளனர். 37 வயதுடைய இந்த நபர் முருங்கை மரத்தில் ஏறி பறிக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக மரக்கிளை முறிந்துள்ளது. இதனால் அவர் கீழே இருந்த கான்கிரீட் மதிலின் மீது விழுந்துள்ளார். அந்த நேரத்தில் மதிலில் நீட்டிக்கொண்டிருந்த இரும்பு கம்பி அவரது வயிற்று பகுதியை துளைத்து முதுகின் வழியாக வெளித்தள்ளியது. மிகவும் ஆபத்தான நிலையில் அவரை உடனடியாக பதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தனர். விபத்தின் தீவிரத்தை உணர்ந்த வைத்திய குழு உடனடியாக செயற்பட்டது. அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி பாலித ராஜபக்ஷ தலைமையிலான குழு முதலில் உடலுக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருந்த இரும்பு கம்பியின் பகுதியை வெட்டி அகற்றினர். பின்னர் அவர் அவசர அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் உடலின் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படாமல் உட்புறத்தில் இருந்த இரும்பு பகுதிகள் முழுமையாக அகற்றப்பட்டன.
இந்த நுணுக்கமான அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த நபரின் உயிரை மீட்டெடுத்த வைத்திய குழுவினரை பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பாராட்டி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட நபர் தற்போது தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து மணற்காடு பகுதிக்கு சுற்றுலா சென்றவர்களை தாக்கும் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, சில சுற்றுலா பயணிகள் பருத்தித்துறையிலிருந்து மணற்காடு பகுதிக்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அங்கிருந்த சிலர் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சிவில் உடையில் இருந்ததுடன் சிலர் மேலாடைகளின்றி மது அருந்திய நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் ஹாங்கேசந்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவை சேர்ந்த காவல்துறையினரே என ஆரம்பகட்ட தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அதேவேளை அவர்கள் திணைக்கள வாகனத்தில் வந்திருந்ததும் குறித்த காணொலியில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் காயமடைந்த இருவர் மந்தியை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது எனவும் கூறப்படுகிறது. உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் தாக்கம் காரணமாக இலங்கையிலும் தங்க விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இன்றைய தினம் தங்கத்தின் விலை மேலும் 5000 ரூபாவினால் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் தங்க விலையில் மொத்தமாக சுமார் 38,000 ரூபாய் வரை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி கடந்த வாரம் 17ஆம் தேதி 4,08,000 ரூபாவாக இருந்த 24 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இன்று 3,70,000 ரூபாவாக குறைந்துள்ளது. அதேவேளை 22 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை கடந்த வாரம் 3,75,300 ரூபாவாக இருந்த நிலையில் இன்று அது 3,40,400 ரூபாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலையை பார்க்கும்போது 24 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 46,250 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 42,550 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை உலக சந்தையிலும் தங்க விலை குறைந்துள்ள நிலையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,344 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தின் தாக்கம் காரணமாக நாட்டில் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை எதிர்வரும் மே மாதம் வரையிலும் போதுமான அளவு லிட்ரோ எரிவாயு கையிருப்பு நாட்டில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டுள்ள எரிவாயு கப்பல்கள் விரைவில் நாட்டை வந்தடையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சர்வதேச சந்தையில் எரிசக்தி மீதான தேவையின் அதிகரிப்பு காரணமாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் புதிய விலை உயர்வு அறிவிக்கப்படக்கூடும் என சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் எரிபொருள் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.